நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను வெங்கட்னு. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் அதிகாலையில் 3 மணிக்கு தொடங்கி காலையில் 8-9 மணி வரைக்கும் நடக்கும். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொன்னால் கூட சென்னையிலேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை அமைஞ்சிருக்கு. சென்னையிலேருந்து நெல்லூர் போகிற வழியில் ஒரு 120, அதாவது சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை இருக்குது. நீங்கள் கிளம்பாக்கத்துலேருந்து கணக்கு போட்டிங்கன்னா இன்னும் கூடுதலாக வரும். நெல்லூர்லேருந்து சென்னை நோக்கி வரும்போது ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். சென்னையிலேருந்து நெல்லூர் நோக்கி போகும்போது ஒரு 125 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் వரும். ఫ్రెండ్స్, నేను ఇప్పుడు ఎక్కడ ఉన్నానంటే ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉండే గూడూరు సంతలో ఉన్నాం. ఈ గూడూరు సంత ప్రతి శుక్రవారం తెల్లవారుజామున 3 గంటలకు స్టార్ట్ అయ్యి తెల్లవారు 8-9 గంటల దాకా జరుగుతుంది. ఎంతనా ఇది మొత్తం ఈ బండి అమ్మింది మీరు? 23.5. చిన్నవి పెద్ద అన్నీ కలిసి. நண்பர்களே, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் குட்டிகள் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது. கலர் எல்லாமே நல்லாயிருக்கு. ஜோடி வந்து 23,500ன்னு சொல்லி எடுத்தாங்களாம். பைரெட்டிப்பள்ளியிலேருந்து வந்து எடுத்திருக்காங்க. ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லியிருப்பாங்க, மற்றபடி கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற குட்டிகள் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் குட்டிகள். பெரிய சைஸ் குட்டிகள் இந்த வண்டியில் போட்டிருக்காங்க. மீதி வந்து கீழே இருக்குது. ఫ్రెండ్స్, ఈ పిల్లల్ని చేత 23,500 బైరెడ్డిపల్లి నుంచి వచ్చి ఎత్తినారంట. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 13,500 சொல்லிட்டு இருக்கிறாங்க. எடுக்கணும்னு சொல்லிட்டு நின்று பேசினா விலை குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த குட்டிகள் எல்லாமே 10-15 கிலோவுக்குள்ளே இருக்கக்கூடிய కుట్టిகள். ఆవరేజ్ మంచి పిల్లలు 10 కిలోల నుంచి 15 కిలోల లోపల వచ్చే పిల్లలు యావరేజ్గా ఒక 12-13 రావచ్చు. జత 13,500 చెప్పినారు. నిలిచి మాట్లాడితే విల తగ్గేదానికి ఛాన్స్ ఉంది. 42 అయ్యా. இந்த வண்டியில் இருக்கிற குட்டிகள் மொத்தம் 41. ஜோடி 14,000 சொன்னாங்க. நம்ம மேற்கொண்டு பேசலை. இந்த குட்டிகள் கூட 10 கிலோலேருந்து 15 கிலோவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குட்டிகள். பார்க்க போனால் கொஞ்சம் ஒரு கிலோ ஆவரேஜில் கூட வரும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, అவ்வளோதான். ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు మొత్తం 40 ఒకటి ఉన్నాయి. జత 14,000 చెప్పినారు. మనం అడగల. కొంచెం 10 కిలోల నుంచి 15 కిలోలోగా ఉండే పిల్లలు. 1 కిలో ஆவரேஜில் கொஞ்சம் ஜாஸ்தி రావచ్చు. பெரிய குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய குட்டிகள் நின்று இருக்குது. பெத்த பிள்ளல் தண்டிக்கு நில்ச்சுண்டாயி. இங்கே ஒரு பேட்ச் இருக்குது. இங்கே ஒரு பேட்ச் இருக்குது. குட்டிகள் நிறைய அப்படியே நின்றுட்டுருக்கு. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி ஆகிடுச்சு. வியாபாரிங்க பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் வியாபாரம் டல்லுன்னு தான் சொல்லலாம். போக போக ரேட்டு குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது கூட பெரிய குட்டிங்க தான். இங்கே ஒரு பேட்ச் இருக்குது பெரிய குட்டிங்க. குட்டிங்க பொறுத்த வரைக்கும் வண்டியிலையும் கொஞ்சம் இருக்குது. పెద్ద పిల్లలు ఈడ ఒక బ్యాచ్ ఉంది, ఇక్కడ ఒక బ్యాచ్ ఉంది, పోతే ఇది ఇక్కడ ఒక బ్యాచ్ ఉంది, ఇది ఆడొక బ్యాచ్ ఉంది. ఫుల్ ఈ పొద్దు కొంచెం వ్యాపారం డల్లుదా. వ్యాపారులు కూడా తక్కువదా వచ్చున్నారు. 6 అయిపోయింది టైము. ஒரு குட்டி மட்டும் கேட்டாங்க. 16,000 சொல்கிறாங்க இந்த ஒரு குட்டியை. அவங்க 9,000 தரேன்னு சொன்னாங்க. ఒక్క పిల్లని మాత్రం 16,000 చెప్తున్నారు. ఆయన 9,000 ఇస్తా అన్నారు. ఈయన ఉండేది మిగతా ఎంత చెప్తున్నావు? ఈయన இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 20 ரூபான்னு சொல்கிறாங்க. 20 ரூபாயெல்லாம் இல்லை, ஃபைனல் கிடையாது. சொல்கிறாங்க. பேசினா ரேட்டு குறையும்.
2 குட்டியை மட்டும் கேட்டாங்க. ஒரு ஜோடி 12,000 சொல்கிறாங்க ஒரு குட்டி. அதாவது கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாமல் ஒரு சில நேரங்களில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா மொத்தமாக கொடுத்தா தான் அவங்களுக்கு ரேட் வரும். அந்த 1-2 குட்டியை வச்சு தான் அவங்க மொத்த குட்டியை விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி குட்டியை கேட்கும்போது கொடுக்க మాటని சொல்ல முடியாமல் రేటు కూడా వచ్చి சொல்லுவாங்க. ఈ పిల్లలు జత 20,000 చెప్తున్నారు. 20,000 ఫైనల్ కాదు. మాకు కట్ట మీద అయితే మాట్లాడితే వెళ్ళ తగ్గుతుంది. ఈ 2 పిల్లలు మాత్రం అడిగితే పిల్ల 12,000 అన్నారు. దానివల్ల వాళ్ళు వెళ్ళినారు. కొన్ని టైంలో మంచి పిల్లలు ఇచ్చేస్తే మిగతా అన్నీ పోవనేసి రేటు జాస్తి చెప్తారు. இதில் 8 குட்டி மட்டும் கேட்குறாங்க. 15,000 சொல்கிறாங்க. அவங்க போயிட்டாங்க. నిన్ను పేసిన వెల కొరయం. దీనిలో 8 పిల్లలు మాత్రం అడిగితే 15,000 చెప్పినారు. நண்பர்களே, இப்போ நம்ம நெல்லூர் குட்டி இருக்கிற ஏரியாவுக்குள்ளே போகலாம். இந்த நெல்லூர் குட்டிகள் கூட வந்திருக்கு. அப்படி நின்று இருக்கு. குட்டிகள் இன்னும் சேல்ஸ் ஆகலை. இனிமேல் ஏதாவது கூடுதலாக இங்கே வாங்கி கைமாற்றி விற்கிறவங்க இந்த குட்டிகளே ஜோடி 14 ரூபா சொல்கிறாங்க. பேசுனா ஒரு 12 ரூபா அந்த மாதிரி 12:30 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஒங்கோல் குட்டிகள். இது இவங்க வாங்கி இங்கே விற்கிறவங்க. நெல்லூர் குட்டிகளை பொறுத்த வரைக்குமே அப்படியே நிற்கிது. நிறைய குட்டிகளும் வந்திருக்கு. எல்லாம் 25 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜோடி. பேசினா குறையும். நம்ம ఎவ்வளோ ఎడుకురంன்றதை పొత్తు కురయం. 25,000 చెప్తున్నారు. మనం మాట్లాడితే తగ్గును. మనం ఎన్ని ఎత్తున్నాం అనేది బట్టి రేటు తగ్గుతుంది. நிறைய குட்டி வந்திருக்கு. నువ్వు చూస్తావులే, మనసు తెలిసిన మనిషి కదా. ఎంత 12,500 చెప్తున్నా. 25,000 చెప్తున్నావు. కట్ట ముందు అయితే కట్ట మీద చెప్పింది 25. మాట్లాడితే ఏదైనా తగ్గచ్చు. మాట్లాడితే తగ్గిస్తాం. நண்பர்கள், இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு 25 கிலோக்குள்ளே தான் வரும். 22, 23, 24, 25 அந்த மாதிரி வரலாம். இந்த குட்டிகளே ஜோடி 25,000 சொல்கிறாங்க. பேசுனா குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ఎంత చెప్తున్నారన్నా? ఎంత చెప్తున్నారు? 14,000 జత. అందులో ஜோடி 14,000 சொல்கிறாங்க. பேசினா குறையும். నెల్లూరు కుట్టిగలు ఫ్రెండ్స్ జత 14,000 చెప్తున్నారు. మాట్లాడితే తగ్గుతుంది. అన్ని నెల్లూరు రకం పిల్లలు ఇవి కొంచెం మిక్సింగ్లో ఉన్నాయి. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் ஜோடி 13,000 ரூபான்னு சொல்லி எடுத்தோம். ஆவரேஜாக ஒரு 12-13 கிலோ வரும். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம லைவ் வெயிட் பேஸ் பண்ணி இதை எடுக்க முடியாது. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் அழகுக்காகவும் அந்த கலருக்காகவும் எடுக்கிறது. ஜோடி 13,000 ரூபா. ஒரு குட்டி 6,500 வருது. இவர் அடுத்த வருஷம் பக்ரீத்துக்காக வளர்க்கணும்னு சொல்லி எடுத்திருக்காரு. இது நல்லா ஹெவி சைஸ் வர்றது மட்டும் இல்லாமல்
தோரணையும் நல்லாயிருக்கும். நம்ம பராமரிப்பில் இருக்குது. நம்ம கரெக்டாக பராமரிச்சுன்னு சொன்னால் ஹெவி சைஸு அந்த கொம்பு தோரணை எல்லாமே நல்லா வரும். அடுத்து பக்ரீத் வரைக்கும் எடுத்து வளர்க்கணும்னு சொல்லி கேட்டார். அதனால தான் இந்த குட்டிகளை நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். இது இல்லாமல் ஒரு 15 குட்டி 14 குட்டி எடுத்தார். அது வந்து ஜோடி 15,400ன்னு சொல்லி எடுத்தோம். அந்த குட்டிகள் ஹைப்ரிட் குட்டி. ஆனால் ஹைப்ரிட் குட்டிகளில் வந்து இந்த கலரு இந்த அழகு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப అరుமையான కుట్టిగలు ఇదిలో వரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు మనం చేత 13,000 ఎత్తినాము. యావరేజ్గా 12-13 కిలోలు వచ్చును. అన్ని ఒరిజినల్ ఒంగోలు బ్రీడు. నెక్స్ట్ ఇయర్ దాకా సాకాలి, అది బక్రీద్ దాకా సాకాలని చెప్పినాడు. కాబట్టి ఈ పిల్లలు ఎత్తినాం. ఇవి బాగానే వస్తాయి. స్టార్టింగ్లో ఒక నెల காப்பாடிச்சு சாலும். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நம்ம கரெக்டாக காப்பாற்றணும். ஒரு ஃபஸ்ட்டு மந்த்து நம்ம வந்து கரெக்டாக காப்பாற்றிட்டோம்னு சொன்னால் அருமையான குட்டிகள். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் கொண்டு போன உடனே பூச்சி மருந்து டிவார்மிங் எல்லாம் கொடுக்கக்கூடாது. நம்ம இடத்துக்கு செட் ஆகணும். ஃபுல்லாக 3 மாதம் முடிஞ்ச பிறகு கொடுத்தோன்னா எந்த ப்ராப்ளம் இருக்காது. டிவார்மிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக்கு கண்டிப்பாக கூட சேர்த்து கொடுக்கணும். அதே மாதிரி லிவர் டானிக்கும் கொஞ்சம் நாளைக்கு கண்டினியூவாக கொடுக்கணும். எடுத்த உடனே டிவார்மிங் பண்ணிங்கன்னா அந்த குட்டிகள் தாங்காது. நம்ம இடத்துக்கு அடாப்ட் ஆகி ஃபீடெல்லாம் எடுக்க ஆரம்பித்த பிறகு அப்புறமா கொடுக்கறது நல்லது. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சந்தைக்கு வந்த குட்டிகள்லேயே இது கொஞ்சம் நல்லா இருந்தது. எல்லாமே கை வச்சா கொம்பு படுற அந்த ஸ்டேஜில் தான் இருந்தது. ஒவ்வொன்றையும் செக் பண்ணி தான் எடுத்தோம். கொம்பு இல்லாத குட்டிகள் கடைசியில் ஒதுக்கிட்டு, அதாவது மொத்தம் 55 குட்டி, அதில் நம்ம 5 குட்டி கழிச்சிட்டு 50 குட்டி எடுத்தோம். அந்த 5 குட்டி கூட இருக்கிறதுலே சின்ன குட்டியாக கழித்தோம். மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா 95% வரைக்குமே கொம்பு கையில் படுற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி டிடி கேடல் ஃபீடு கொடுத்தீங்கன்னா அருமையாக வரும். அது மட்டும் இல்லாமல் மில்க் ரீப்ளேசர்னு சொல்லிட்டு விற்கும். ஆன்லைனில் கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம். அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. ரேட்ஸ் வேறு இருக்கும். நம்ம அந்தளவுக்கு காஸ்ட்லியாக போக தேவையில்ல. 25 கிலோ பேகு அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும். 100 கிராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 ரூபா அந்த மாதிரி தான் வரும். அந்த 100 கிராமில் 1 லிட்டர் நம்ம பாலை வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 100 கிராம் நீங்கள் 10 குட்டிக்கு நம்ம கலக்கலாம். நம்ம ஃபீடுனில் நீங்கள் டிடி கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு. அதில் வந்து பவுட்ரு ஃபார்மில் வர்றதுனால நீங்கள் மில்க் ரீப்ளேசர் மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஃபீடு இது பண்ணாலுமே அதில் ஒரு குட்டிக்கு 10 கிராம் அளவு ஒவ்வொரு வேலைக்கு காலையில் ஒரு வேலை, சாயந்தரம் ஒரு வேலை ஃபீடு கொடுக்குறீங்கன்னா 2 வேலைக்குமே மில்க் ரீப்ளேசர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் கூட கிடைக்கும். அது தாய்ப்பாலுக்கு நிகராக எதுவும் இல்லை. இருந்தாலுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்து நிறைய பேர் சக்ஸஸாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரியட்டுன்றதுனால தான் நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த குட்டிகள் வந்து இந்த குரோத் வந்து ஒரு இடத்துலையே வந்து நின்றாது. சில குட்டிகள் சின்ன குட்டிகளாக இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் வளராமல் நின்றுரும். குட்டி வளரவே இல்லை, எந்திரிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்காது. கரெக்டாக உங்களுக்கு வந்து எல்லா குட்டிகளுமே குரோத் வரும். ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்து கூட தேவையில்லை. ஒரு 20 நாளைக்கு வரைக்கும் மில்க் ரீப்ளேசர் கொடுத்தா போதும். குட்டி விற்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆவரேஜாக இது வந்து 15 கிலோ வரும். கறி மதிப்பில் 8 கிலோ வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறோம். எப்போவுமே 13, 14 கிலோ 12 கிலோ இப்படி தான் வரும்னு சொல்கிறோம். ஏன்னா எல்லா குட்டிகளுமே நம்ம கரெக்டாக கெஸ் பண்ண முடியும். சில குட்டிகள் சின்னதாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழுத்தமாக இருக்கும், வெயிட் வரும். சில குட்டிகள் பெருசாக இருக்கும், வெயிட் வராது. ஸோ அதனால் நம்ம இதுவாக சொல்கிறோம். எடுக்கிறவங்க யாராவது வந்து கரெக்டாக சொன்னால் நம்ம வந்து சொல்லலாம். நிறைய பேர் கேட்குறேன், நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு எடை போட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் சளி இருந்தால் சளி மருந்து கொடுக்கலாம்.
சிறப்பாக கொடுக்கறது நல்லது. ஆனால் அந்த மாதிரி நம்ம சளி மருந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக ப்ரோபயோட்டிக் கொடுக்கணும். ப்ரோபயோட்டிக் வந்து கம்பல்சரி இந்த குட்டிகளுக்கு நீங்கள் ஒரு 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வரணும். ஃபஸ்ட்டு மந்த்து மட்டும்தான், அதுக்கப்புறம் தேவையில்லை. இப்போ நம்ம ஃபீடு கொடுக்கும்போது அதில் ப்ரோபயோட்டிக் வர்றதுனால தேவையில்லை. இருந்தால் கூட நம்ம வந்து கொஞ்சமாக கொடுக்கறது நல்லது. இந்த மாதிரி டைமில் டிவார்மிங் பண்ணும்போது அல்லது இந்த சளி மருந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் தண்ணியில் கூட ஒரு 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த தண்ணி குடித்தா போதும். அது திரும்பவுமே அந்த ப்ரோபயோட்டிக் வந்து க்ரோத் ஆகிடும். 31 32 33 అలా గుర్తురామలే 34 35 36 பெரிய சைஸ் குட்டியாக குவாலிட்டியாக நம்ம பார்த்து ஏற்றிட்டு இருக்கிறோம். பெட்டை குட்டி மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால நம்ம பார்த்து ஏற்றிட்டு இருக்கிறோம். அவங்க இல்லைன்னு சொன்னால் கூட சில நேரங்களில் 1-2 பெட்டை குட்டி மிக்ஸ் ஆகி வந்துடுது. இப்படி மிக்ஸ் ஆகி வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா வளர்த்து அதாவது கொஞ்சம் பெரிய சைஸ் வந்த பிறகு நம்ம ஒரு வீடியோ எடுத்து நம்மளுக்கு அனுப்புனா கூட போதும். நம்ம சேனலில் போட்டால் எங்கள் அந்த சுற்று பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. இந்த இதுக்கு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, 5 குட்டி வேணும் 10 குட்டி வேணும்னு சொல்லிவிட்டு. நம்மளால் தான் எடுத்து அனுப்ப முடியல, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை. இதே மாதிரி பக்ரீத் கடாக்கள் சேல்ஸுக்கு இருந்து அனுப்புங்க, நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம். எடிட்டிங் சார்ஜஸ் மட்டும் வாங்குகிறோம். நம்ம மற்றபடி அப்லோட் பண்ணுறதுக்கெல்லாம் ஃப்ரீயாக தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வெள்ளாடு செம்மறி ஆடு இதை பற்றின வீடியோக்கள் தான் போட்டு வரோம். அதனால் சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருந்தாலும் கூட எல்லாமே வந்து இந்த வெள்ளாடு செம்மறி ஆடு தொடர்பான தொழிலில் இருக்கிறவங்க தான் பக்ரீத்து இந்த மாதிரியான இதுக்கு வாங்குறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. பையர்ஸும் நம்ம சேனலில் நிறைய இருக்கிறதுனால அதாவது ஆப்டான சப்ஸ்கிரைபர் தான் நம்ம இதில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பரவாயில்ல போடுங்க போடுங்க. சின்னது மட்டும் 42 எனக்கா 2 இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்குமே ஒரே மாதிரி சைஸ் தான் வந்தது. 44 45 46 ఎక్కియాలి కదా. இந்த வண்டியிலேருந்து இறக்கிட்டு இருக்கிற குட்டிகளை 2 பேட்சாக எடுத்தோம். ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு 18 குட்டி ஜோடி 15,200 சொல்லி எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு 14 குட்டி கொஞ்சம் பெரிய சைஸு, அதனால் 15,400 சொல்லி எடுத்தோம். எல்லாமே ஒரிஜினல் தெலுங்கானா ஒங்கோல் ஹைப்ரிட் குட்டிகள் நல்லா வளரக்கூடியது, நல்லா தரமாக இருந்தது. திருச்சியிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். அவருக்காக தான் இந்த 18 குட்டிகள் எடுத்தோம். அவர் தயங்கி எடுத்தார். இல்லை சார், குட்டிகள் நல்லாயிருக்கும், ரேட்டும் கம்மி தான். போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா 17,000 கூட இந்த குட்டிகள் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. குட்டிகள் நல்லாயிருக்கு எடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் எடுத்தார். சின்ன குட்டிகளே 13,000 எடுத்தோம். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த குட்டிகள் நல்ல రేటు தான் ఫ్రెండ్స్. ఈ పిల్లల్ని మనం 2 బ్యాచ్గా ఎడుతున్నాం. ఈ బండిలో నుంచి దింపే పిల్లల్లో 18 పిల్లలు 15,200 ఎత్తినాము. మళ్ళీ ఒక 14 పిల్లలు 15,400 ఎత్తినాము. కొంచెం చిన్న డిఫరెంట్ కాబట్టి ఒక 200 పెట్టి ఎత్తినాము.
అన్నీ ఒరిజినల్ ఒంగోలు హైబ్రిడ్ పిల్లలు, మంచి పిల్లలు, బాగా వెయిట్ వచ్చే పిల్లలు. பொதுவாக இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 15க்கு மேலே 20க்குள்ளே வெயிட் வரும். ஒரு 16, 17 அந்த மாதிரி ஆவரேஜ் வரலாம். 18 கிலோ கூட வரும், வாய்ப்பு இருக்குது. పాలు సరే వదిలే నేను చెప్తున్నాను మంచి పిల్లలు అందాం కానీ సార్ நீங்கள் தைரியம் பொட்டை குட்டியா கடா குட்டியா பார்த்து இறக்குங்க சார். நான் கெஞ்சி கூத்தாடி அவன் பேசி எடுத்து போட்டுனுக்கிறேன். நீங்கள் ஏய் இந்த வண்டியிலேருந்து இறக்குறது வேறு பேட்ச்சு. மொத்தம் 34 குட்டி, ஜோடி 15,600ன்னு சொல்லி எடுத்தோம். வேலூர் தங்க கோயில் பக்கத்துலேருந்து ஒரு நண்பரும் கும்மிடிப்பூண்டியிலேருந்து ஒரு நண்பரும் வந்திருந்தாங்க. 2 பேருக்கும் சேர்ந்து நான் எடுத்து கொடுத்தேன். ஒருத்தர் 14 குட்டி, ஒருத்தர் 20 குட்டி நாங்கள் பிரிச்சுக்கிறோன்னு சொன்னாங்க. அதனால் 34 குட்டி எடுத்து ஒரு வண்டியில் போட்டு வெளியில் அனுப்பிட்டோம். வெளியில் போய் அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. ఫ్రెండ్స్ ఈ వేరే బ్యాచ్ మొత్తం 34 పిల్లలు 15,600 ఎత్తినాము. ఇద్దరు షేర్ ఎత్తుకున్నారు వీటిని. యావరేజ్గా ఇవి కూడా 18 అమారు ఉండొచ్చు. కొంచెం పిల్లలు బాగున్నాయి షైనింగ్ మీద, కాబట్టి 5,000 తగ్గినాడు. 15,600 எத்தினோம். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் கூட 15லேருந்து 20க்குள்ளே இருக்கக்கூடிய குட்டிகள் தான். 16, 17, 18 அந்த மாதிரி வரலாம். ஆனால் குட்டிகள் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. குட்டிகள் அழுத்தமாக இருந்தது, அதனால் அவர் குறைக்க மாட்டேன்னாரு. அதனால் நம்ம ஒரு 200 ரூபா கூடுதலாக வச்சு எடுத்தோம். முதல்ல எடுத்தது 15,200, அடுத்து 15,400, அதுக்கப்புறம் 15,600. ఏం చెప్పు ఉన్నారు ఉంది అమ్మ ఇద్దరు ఏం చెప్పినావు? ఏం క్వాలిటీ పిల్లలు, ఏం రంగులు ఉన్నాయి, ఏమన్నా పనికి మళ్ళీ ఏమైనా ఉన్నాయా? ఫోన్లో ఉంటాయి బాగానే. ఏం రంగులు ఉన్నాయి అంతా ఒకటే. మీరు இது நம்ம 15,600 எடுத்த குட்டிகள் தான். நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்தோம். அந்த வீడిயோ தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ఫ్రెండ్స్ ఈ 15,600 ఎత్తిన పిల్లలు దా. మనం దింపక ముందు వీడియో ఎత్తినాం. ఆ వీడియో దా మనం ఇప్పుడు చూస్తూ ఉన్నాం. 8,500 ఇస్తావా? నువ్వు చెప్పినావు, నేను కూడా ఖచ్చితంగా చెప్పేసేదా? వాళ్ళు చెప్పింది చెప్పేసేదా? 15,000 పైన పోను. సరే, మొత్తం 33,000, 33 పిల్లలు. అంతే వదిలే. ఏం నువ్వు చెప్పేది? మంచి పిల్లలు మారినా మంచి క్వాలిటీ పిల్ల. 100 రూపాయలు ఏది ఇవ్వలేదు ఈ పొద్దు. సరే మళ్ళీ చెప్తాను, వీడియో చేస్తున్నా. ఏదైనా అమ్మలేదని అడిగినా అయిపోద్దు. ఈ పొద్దు ఇంకా అమ్మలేదు ఏదైనాడు. ఎంత చెప్తున్నాను ధర? 13,000 వస్తే ఇస్తావు. இந்த குட்டிகள் ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் ஜோடி 13,000 ரூபா சொல்கிறாங்க. இந்த குட்டிகள் தான் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி 10லேருந்து 15 கிலோவுக்குள்ளே இருக்கும். ஆவரேஜாக ஒரு 12, 13, 14 அந்த மாதிரி வரும். இந்த குட்டிகளை ஜோடி 13,000 ரூபா சொல்கிறாங்க. நம்ம எடுத்தது 13,000 ரூபா தான். ஏற்கனவே சின்ன குட்டிகள் அந்த சைஸ் தான் இந்த குட்டிகள் கூட. ஆனால் அந்த குட்டிகள் இதை விட கொஞ்சம் முத்தின குட்டிகளாக இருந்தது. తెలుసు ఎంత చెప్తున్నాను, ఏడున్నావు కదా. ఎంత చెప్తున్నారు నా వీటిని? ఎన్నున్నాయి మొత్తం ఇవి?
పిల్ల 11,500 60 పిల్లలు ఉన్నాయి మొత్తం. కలర్ అంతా బాగున్నాయి. మెల మాట్లాడితే తగ్గును. కట్ట మీద అయితే ఫైనల్ రేట్ ఎంత? 20. మొత్తంగా అయితే 20,000 వస్తే ఇచ్చేస్తారు.